Hi, welcome to Civil Connection channel. So இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா AutoCADல லைன் கமாண்ட் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் AutoCAD ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கிரிட் மோட் வந்து நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா கிரிட் மோட் பேஸ் பண்ணி நான் பண்ணலை. ஸோ இது வந்து கிளியராக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிரிட் மோட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அடுத்தது நான் என்ன பண்ணுறேன், ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீன் யூஸ் பண்ண என்ன அப்படின்னா எனக்கு வந்து அதில் லைன் கமெண்ட், இப்போ நீங்கள் எனக்கு இதில் லைன் கமெண்ட் தேவையில்லை அப்படிங்கிறதுக்காண்டி நான் அந்த ஐகான்ஸ் நான் யூஸ் பண்ணி வரைய சொல்லி கொடுக்கல. நான் எதுக்கும் ஐகான்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரியா, ஃபஸ்ட்டு நான் லைன் கமெண்ட் சொல்கிறேன் அப்படிங்கிறனால இந்த இது லைன் கமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பட்டன் ஃபஸ்ட்டு ஐகான் வந்து இந்த லைன் தான் இருக்கும். இந்த லைன் கிளிக் பண்ணி நீங்கள் வரைய ஆரம்பிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போ நான் எனக்கு ஐகான்ஸ் தேவையில்லை, நான் அதனால் நான் என்ன பண்ணுறேன், Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்துடும். சரி, Ctrl+0 இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் மோடு வந்துடும். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம AutoCAD ஓப்பன் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 கமெண்ட் கொடுக்கணும். அது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூனிட்ஸ். நான் அதை வந்து யூனிட்ஸ் வந்து நான் வந்து கமெண்ட் டைப் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்டர். கொடுத்தோன்னே உங்களுக்கு ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். அந்த டயலாக் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஃபஸ்ட்டு வந்து லென்த் டைப் என்னென்னு கேட்குது. ஸோ லென்த் டைப் வந்து நான் வந்து டெசிமல் சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஆர்கிடெக்ட் இருக்குது, இன்ஜினியரிங் இருக்குது, ஃப்ராக்ஷன் இருக்குது, சயின்டிஃபிக் இருக்குது. ஸோ நான் இதில் டெசிமல் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரிசிஷன் வந்து 0. அதாவது டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை வேல்யூஸ் வேணுமோ அந்த வேல்யூஸ் இதில் சூஸ் பண்ணணும். ஸோ நான் இதில் ஒரே ஒரு டெசிமல் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி டெசிமல் டிகிரி வந்து டெசிமலில் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா 0 அப்புறம் நமக்கு பாயிண்டில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 0ல் நான் எடுத்திருக்கேன். சாரி, டெசிமல் டிகிரிஸில் எடுத்திருக்கேன். அதே மாதிரி அதோட ப்ரிசிஷன் வந்து 0. something, தட் இஸ் ஒரு டெசிமல் வேல்யூக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம ரொட்டேஷன், நம்ம ஆங்கிள் வந்து நம்மளுக்கு வந்து அது கால்குலேட் பண்ணுற வந்து கிளாக் வைஸில் கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதில் கிளாக் வைஸ் அப்படிங்கிறது கிளிக் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆன்டி கிளாக் வைஸில் அது வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேவா, ஸோ அந்த இதை வந்து நான் அது கன்சிடர் பண்ணாமல் நான் வந்து கிளாக் வைஸில் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அப்புறமா நம்மளோட எஸ்ஐ யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா மீட்டர்ஸ், மில்லிமீட்டர்ஸ் அதில் தான் இருக்கும். அப்புறம் கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இதில் மில்லிமீட்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை ஃபீட்டு, இன்ச்சஸில் வரைகிறவங்க, ஆர்கிடெக்சரல் இதிலலாம் வரைகிறவங்க என்ன பண்ணுங்கள், இன்ச்சஸ் ஆர் ஃபீட்ஸில் வரையலாம். ஸோ நான் இதில் மில்லிமீட்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேவா, இது லிமிட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது யூனிட்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்தது லிமிட்ஸ் எதுக்கு அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஜஸ்ட்டு நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து வியூ பண்ணுறது நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் அதுங்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லிமிட்ஸ் கொடுத்துக்கிறோம். கொடுத்துட்டு இல்லை வந்து ஃபஸ்ட்டு லோயர் லெஃப்ட் கார்னர் கேட்குது. ஸோ லோயர் லெஃப்ட் கார்னர் இது தான், இந்த கீழே பாட்டமில். ஸோ இந்த பாட்டமில் வந்து நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட் கொடுக்கணும். ஸோ நான் அதில் வந்து என்ன பண்ணுறேன், 0, 0 அப்படிங்கிறத டைப் பண்ணுறேன். கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா லெஃப்ட் கார்னர் சூஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி ரைட் சைட் கார்னர் நான் A4 ஷீட்டுக்குரிய சைஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். பட் இது வந்து தான் வந்து நம்மளுக்கு வந்து விசிபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இது கிடையாது. ஓகேவா, ஸோ நான் இதில் வந்து 297,210 கொடுத்துருக்கேன். என்டர். இப்போ எனக்கு வந்து லிமிட்ஸ் செட் ஆகிடுச்சு. நான் இப்போ லைன் கமெண்ட் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறனால லைன் கமெண்ட்ஸ்க்கு 3 இது யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று லைன் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம், லைன் ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். LINE லைன் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லைன் கமாண்டோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல். ஸோ டைப் பண்ணும்போது அதாவது வேகமாக வந்து டைப்பிங் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா எல் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இந்த கமாண்ட் வந்து மைண்டில் செட் ஆயிரும். ஸோ நான் இதில் வந்து லைன் அப்படிங்கிறது டைப் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் லைன் கமாண்ட் கிளிக் பண்ண உடனே எனக்கு வந்து அடுத்தது என்ன கேட்குது, ஸ்பெசிஃபை த ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு கேட்குது. நான் ஃபஸ்ட் பாயிண்ட் இப்போ எந்த டயக்ராமும் எனக்கு வரையலை. அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரிஜின் வந்து தான் என்னோட ஃபஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது கன்சிடர் பண்ணிக்கிறேன். 0, 0. ஓகேவா, ஸோ இப்போ நீங்கள் ஆன் பண்ணதுக்கப்புறமா இந்த இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு எவ்வளோ லென்த்துக்கு நான் மூவ் பண்ணுறேன், எவ்வளோ ஆங்கிளில் மூவ் பண்ணுறேன், 0 டிகிரி ஆங்கிளில் நான் மூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து போலார் ட்ராக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம கர்சராக மூவ் பண்ணுற ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் அது ட்ராக் பண்ணுது. அதனால் இது வந்து போலார் ட்ராக்கிங். இதுக்கு வந்து கீழே இந்த இடத்துல வந்து ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து ஆஃப் ஆயிரும். ஸோ எனக்கு இதுதான் போலார் ட்ராக்கிங். ஓகேவா, அடுத்தது
இதில் வந்து ஆர்த்தோ கமாண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஆர்த்தோ கமாண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இதில் வந்து 0 டிகிரி 90 டிகிரி, அதாவது 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி 270 டிகிரி இந்த அந்த 4 ஆங்கிள் மட்டும் தான், கரெக்டாக அந்த ஆக்சஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்மளோட லைன்ஸை நம்ம வரைய முடியும். அதாவது ஸ்ட்ரைட்டாக வரைகிறதுக்காக யூஸ் பண்ணுறது வந்து ஆர்த்தோ. ஓகேவா? ஸோ நான் இதில் வந்து ஆர்த்தோ நான் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக லைன் வரையணுங்கிறதுக்காண்டி. இல்லை நீங்கள் வந்து எனக்கு இன்க்ளைண்டாக லைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆர்த்தோங்கிற கமாண்ட் ஒன்று F8 யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா F8 நீங்கள் வந்து ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ ஆன் ஆகும். அடுத்து திருப்பி இன்னொரு தடவை ஆர்த்தோ மோட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா திருப்பி F8 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போலார் மோட் வந்து ஆன் ஆயிரும். ஓகேவா? ஸோ நான் இதில் அந்த ஆர்த்தோ கமாண்ட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு என்ன ஆயிடுச்சு பாருங்கள், இன்க்ளினேஷனில் தெரியுதா எவ்வளோ ஆங்கிள் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே தெரியுதா? ஓகேவா? ஸோ நான் வந்து இதில் லைனை எப்படியெல்லாம் வரையலான்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து லைன் வரைகிறதுக்கு கிளிக் பண்ணி வரையலாம். ஸோ நான் இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் 50 அப்படிங்கிறது எனக்கு லைன் எவ்வளோ லென்த் அப்படிங்கிறது காட்டுதா, அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து கிளிக் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து 50 வேணும். ஓகே, 49 எனக்கு கரெக்டாக அப்சல்யூட்டாக இருக்குது. ஸோ நான் அதில் 49 அப்படிங்கிறதுல வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணுறேன். இது ஒரு ஆப்ஷன். அடுத்தது வந்து செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் லென்த் இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் உங்களுக்கு எந்த டேரெக்ஷனில் வேணுமோ அந்த டேரெக்ஷனில் உங்களோட கர்சரை மூவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா 50 அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ நான் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு 15 சொல்லிட்டு இதில் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இதில் 15 நான் டைப் பண்ணுறேன். சரியா? கமெண்ட் பாரில் வந்து 15 டைப் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வெளியே வச்சுட்டே நீங்கள் உங்களோட கர்சரை வெளியே வச்சுட்டு நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ நான் வெளியே வச்சுட்டே டைப் பண்ணுறேன். என்னென்னா நான் மூவ் பண்ணேன்னா என்னோட டேரெக்ஷன் மூவ் ஆயிரும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நான் 50 அப்படிங்கிறது டைப் பண்ணுறேன். ஸோ நான் டைப் பண்ண லென்த் வந்து இங்கே மாறிடுச்சு. ஓகேவா? கொடுத்துட்டு என்டர். ஸோ என்னோடய லைன் எப்படி இருக்கு பாருங்கள், இந்த லாஸ்ட்டாக வரைஞ்சது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஓகேவா? இது வந்து செகண்ட் மெத்தட். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் வந்து கிளிக் பண்ணி பண்ணலாம். அடுத்தது வந்து என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம டைமென்ஷன் லென்த்து கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அது வந்து அந்த லைன் கிடச்சிரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா லைனோட கோஆர்டினேட்ஸ் கொடுத்து வரையலாம். ஸோ அடுத்த பாயிண்ட்டோட கோஆர்டினேட் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம எவ்வளோ தூரத்துக்கு மூவ் பண்ணுறோமோ அந்த கோஆர்டினேட் கொடுக்கணும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் டைரக்ஷனுக்குரிய கோஆர்டினேட். ஸோ நான் அதை எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா 40, 50 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸ்பெசிஃபை நெக்ஸ்ட் பாயிண்ட் கேட்டிருக்கேன். அதில் பாருங்கள் எனக்கு கொடுத்துருக்குது 40 கொடுத்துருக்கேன். கமா கொடுத்துட்டு 50 கொடுத்தீங்கன்னா அடுத்த ஒய் ஆக்சிஸ்க்குரியது வேல்யூ கொடுத்துரும். ஸோ 40, 50 கொடுத்துட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து பாருங்கள் வெர்டிக்கல் லென்த் இங்கேருந்து இதோட வெர்டிக்கல் லென்த் வந்து 50. ஓகேப்பா? ஒய் ஆக்சிஸில் 50 கொடுத்தனா அதே மாதிரி ஹரிசாண்டல் பாருங்கள். ஹரிசாண்டல் வந்து 40 இருக்கா, காமிக்குதா? 40 காட்டுதா? ஸோ ஹரிசாண்டல் வந்து 40, வெர்டிக்கல் வந்து 50. நம்ம வரைகிறதுலேருந்து எவ்வளோ தூரம் கோஆர்டினேட் தள்ளி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே வரைகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து கோஆர்டினேட் மெத்தட். ஸோ 3 மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து லென்த் மட்டும் கொடுத்தோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கோஆர்டினேட் கொடுத்தோம். நம்ம இப்போ வரைஞ்சிருக்க லைன்லேருந்து அதோட கோஆர்டினேட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி கோஆர்டினேட் கொடுத்தோம். இப்போ 4வது ஒரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஆங்கிளில் வேணும், நம்மளுக்கு லைன் வந்து ஆங்கிளில் வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா நம்ம அதுக்கேற்றப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆங்கிள் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதை நான் சூஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா அட் அப்படிங்கிற சிம்பிள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அட்டுங்கிற சிம்பிள் டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு லென்த்து 30 mm லென்த்து. ஓகேவா? அட் நான் திருப்பி லைன் கமெண்ட் கொடுத்துக்கிறேன். நான் இந்த ஸ்பெசிஃபை பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 30, அப்புறமா அட் 30. ஸோ அட் 30 லெஸ் தேன் சிம்பிள் தான் கொடுக்கணும். லெஸ் தேன் கொடுத்துட்டு 50 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்கேன்.
பாருங்கள் ஆங்கிள் வந்து 50 டிகிரியில் இருக்கும். ஸோ இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ ஆங்கிள் இட் இஸ் இது 90 டிகிரி. அதாவது இங்கே இருக்கிற லைனுக்கும் இப்போ நான் எக்ஸ்டென்ஷன் லைன் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கல, அதுலேருந்து இது 90 டிகிரி. ஓகேவா? ஹரிசாண்டல்லேருந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இது வந்து 50 டிகிரி. ஸோ இன்னொரு லைன் வரைஞ்சி காட்டுறேன் பாருங்கள். இதோட லென்த் வந்து எனக்கு நான் 45ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து 45 less than 60. ஓகேவா? ஹரிசாண்டல்லேருந்து 60 டிகிரி ஆங்கிள் எடுத்துக்கும். ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ ஆங்கிளுங்கிறதான் சூஸ் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஆங்கிள் 90 டிகிரி, ஹரிசாண்டல்லேருந்து 90 டிகிரி, அதுதான் வந்து உங்களுக்கு காட்டும். ஓகேவா? ஹரிசாண்டல்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் அப்படிங்கிறது காட்டும். ஸோ இந்த எக்ஸ்லேருந்து 90 டிகிரி, ஸோ இந்த இதுலேருந்து எவ்வளோ தூரம் ஆங்கிள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாருங்கள். ஓகே, இதோட லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி லைன் கமெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து நம்மளை லைன் கமெண்ட் வரைகிறது. ரிமைனிங் அடுத்த கமெண்ட் வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.